வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி அமைச்சராக ஜான்குமார் 3 நியமன எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு வீதிகள் தோறும் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் நினைவு கோப்பை 2ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அமைச்சராக ஜான்குமார் 3 நியமன எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் உட்பட 4 அமைச்சர்களும், பாஜக தரப்பில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயம், சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனர். இந்த நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றும் ஒருவருக்கு அமைச்சர் பதவி தர பாஜக தலைமை முடிவு செய்தது. அதேபோல மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட 3 எம்எல்ஏக்களையும் மாற்ற முடிவு செய்தது. இதற்காக கடந்த 27ஆம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதே நாளில் நியமன எம்எல்ஏக்களாக இருந்த வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதையடுத்து பாஜக தரப்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது. அதேபோல நியமன எம்எல்ஏக்களாக தீப்பாய்ந்தான், காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர், செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர். இதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததை தொடர்ந்து எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா இன்று மதியம் சபாநாயகர் அறையில் நடந்தது. சபாநாயகர் செல்வம் எம்எல்ஏக்களாக தீப்பாய்ந்தான், ராஜசேகர், செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்தை தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசியல் கட்சியினர் நியமன எம்எல்ஏக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடந்தது. பிற்பகல் 1:30 மணியளவில் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் இரகசிய காப்பு பிரமாணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் செய்து வைத்தார். பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார். புதிய அமைச்சர் ஜான்குமாருக்கு கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செல்வ கணபதி எம்பி, எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் புதுவை சட்டசபைக்கு வந்தார். அங்கு 2வது மாடியில் உள்ள அமைச்சர் அறையில் உள்ள இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு வீதிகள் தோறும் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிதோறும் வெளியேறுதல் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் திமுக உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ
நந்தா சரவணன் தலைமை பொறியாளரை சந்தித்து திமுக சார்பில் மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் மேலும் இன்றைய நகர வளர்ச்சிக்கு ஏற்ப மேம்படுத்தி மாற்றி அமைக்காமலும் உள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் இன்று பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் தங்கும் விடுதிகளும் உருவாகியுள்ளது. மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாகியுள்ளது. இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப பாதாள சாக்கடைகளை மாற்றி அமைக்கப்படவில்லை. மேலும் பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் உள்ளதால் முத்தையா முதலியார் வீதி, அருணகிரி செட்டியார் தெரு, பிள்ளையார் கோவில் வீதி, காந்தி வீதி சந்திப்பு, பாரதிதாசன் வீதி, காந்தி வீதி, மணிக்கூண்டு அருகில் ஒத்தவாடை தெரு, வேலாயுதம் பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் உடைந்தும் மேலும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து கழிவுநீர் ஓடுகிறது. இதனால் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் சுகாதாரக்கேடான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது சம்பந்தமாக கடந்த வருடம் 18/6/2024 அன்றிலிருந்து தலைமை பொறியாளரிடம் இது சம்பந்தமாக கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. எனவே உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதாள சாக்கடை அடைப்பு பணியை சரி செய்து கொடுக்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் நினைவு கோப்பை 2ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மக்கள் தலைவரின் திருமகனார் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். ஸ்டோனர் கிரிக்கெட் கிளப்பினர் லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் 3 நாட்களாக தொடர்ச்சியாக கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 60க்கும் மேற்பட்ட அணிகள் போட்டியில் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் நினைவு கோப்பை மற்றும் தனது சொந்த செலவில் சுமார் ரூபாய் 1 லட்சம் அளவிற்கான ரொக்க பரிசுகளையும் வழங்கி தனது வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் தெரிவித்துக் கொண்டார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சார்பாக கோவிந்த சாலையில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமை தாங்கினார். ஓவியர் மாதவராஜ் முன்னிலை வகித்தார். தொகுதி பொது செயலாளர் ராஜாராம், பொருளாளர் அஸ்வின், இளைஞரணி தலைவர் சிவக்குமார், முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன், மாணவரணி தலைவர் குகன், பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைவர் வினோத், கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் மற்றும் தொகுதி தலைவர்கள் வீரபத்ரன், பாஸ்கரன், கோபிநாத், பாஸ்கரன், கலை மாமணி, ஜெமிலாபி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலை மாமணி தமிழ்வாணன், புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு வி. பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் திரு சீனிவாச மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் கலை மாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு வி. பாஸ்கரன் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள்.
ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகிறார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், சென்னை கபாலீஸ்வரர் கோயில் மட்டுமல்லாமல் மலேசியாவில் உள்ள 10 மலை முருகன் கோயில் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளனர். மேலும் கிராமப்புற மற்றும் நகரப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும் ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும் தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதன் மூலமாக உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராகவும் காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இரு பாலரும் சமமாக கற்க வேண்டுமென்று தெரிவித்தார்கள். மேலும் இசை மற்றும் பரதத்தின் பாரம்பரியம் மாறாமல் பரத நாட்டியத்திற்கு உண்டான உருப்படிகளை வழங்கி 15 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து காங்கிரஸில் இருந்து விலகி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் கட்சியில் சபாநாயகராக இருந்தவர் சிவக்கொழுந்து. அவர் அக்கட்சியிலிருந்து விலகி ஆளும் என்ஆர் காங்கிரஸில் கட்சியில் இணையும் விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தன்னை என்ஆர் காங்கிரஸில் இணைத்து கொண்டார். தொடர்ந்து லாஸ்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டுவோம் என்றார். கடந்த காங்கிரஸ் கட்சியில் சபாநாயகராக இருந்த நீங்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது ஏன் என கேட்டதற்கு கடந்த கால நிகழ்வுகள் வேண்டாம் என மறுத்தார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் இன்று அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், கடலூர் புதுச்சேரி மண்டல கிறிஸ்துவ பேராயர் திரு பிரான்சிஸ் காலிஸ்ட், அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் 11ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியன் தொடக்க உரையாற்றினார். பேரவையின் உயர்மட்ட குழு உறுப்பினர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார். பேரவை செயலாளர் ரத்தினகுமார் முன்னிலை வகித்தார். உயர்மட்ட குழு உறுப்பினர் பரமேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். வந்த அனைவருக்கும் சிவக்குமார் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவர்களை பாராட்டி முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் பேசினார். இந்நிகழ்ச்சியில் பேரவை பொருளாளர் ரங்கநாதன், துணைத் தலைவர்கள் ஜெயராம், பரமேஸ்வரி, மகளிரணி தலைவி காமாட்சி, செயற்குழு உறுப்பினர் சுத்துக்கேணி பாஸ்கர் மற்றும் உயர்நிலை கணக்கு அதிகாரி சாய்நாதன் உட்பட மாநகர எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் 14ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
அதில் கடந்த 14 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்களுக்கு 18,000 ஊதியமும் பணி நிரந்தரமும் செய்ய வேண்டும். மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்டக்கூலி ரூபாய் 26,910 மற்றும் 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் எடுத்து கூறப்பட்டது. இதில் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள ஒப்பந்த பணியாளர்கள் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி அமைச்சராக ஜான்குமார் 3 நியமன எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு வீதிகள் தோறும் கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் நினைவு கோப்பை 2ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.